சென்னை திருவான்மியூரில் இளம் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவான்மியூர் அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று இரவு திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைக்கு செல்ல முற்பட்டார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கௌதமை சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற திருவான்மியூர் காவல் நிலைய போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த வழக்கறிஞர் கௌதமை மீட்டு அடையாறு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து கொலை வழக்காக பதிவு செய்து திருவான்மியூர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்து உள்ள 2 மளிகை கடைகளை உடைத்து 3,50,000 ரூபாய் கொள்ளை போனது தொடர்பாக தேவதானப்பட்டி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட அரிசி கடை பகுதியில் அடுத்தடுத்து உள்ள 2 மளிகை கடைகளில் பக்கவாட்டில் உள்ள தகர கதவுகளை உடைத்து 3,50,000 ரூபாய் கொள்ளை போயுள்ளது. இது தொடர்பாக கடை உரிமையாளர்கள் கொடுத்த புகார் மற்றும் தகவலின் அடிப்படையில் தேவதானப்பட்டி காவல்துறையினர் கொள்ளை நடந்த மளிகை கடைகளை ஆய்வு செய்து கடைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் மூலம் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் தேனி, திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதால் தேவதானப்பட்டி பேரூராட்சி பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே பொறியாளர் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள் திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலட்டின்புதூர் சக்கரத்தாழ்வார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். பொறியாளரான இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி டென்னிஸ் டானி தனது மகனை பள்ளியில் விடுவதற்காக ராசிபுரம் சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த டென்னிஸ் டானி நாலட்டின்புதூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தில் மேம்பாட்டுப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரயில் நிலையத்தில் குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி, ரயில் நிலைய வடிவமைப்பு, சுகாதாரம், பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் குன்னூர், உதகை ரயில் நிலையங்களை மேம்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை மலை ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தாம்பரம் மாநகராட்சியில் தெருநாய்கள் தொல்லை கட்டுக்கடங்காத அளவிற்கு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 3வது மண்டலம் செம்பாக்கம் திருமலை நகர் 5வது தெருவை சேர்ந்த 8 வயது சிறுவன் மைதீஸ்வரன் நேற்று முன்தினம் மாலை 1வது தெருவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற தாயை தேடி சென்றார். அப்போது தெருவில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் சிறுவனை கடித்து குதறின. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் நாய்களை விரட்டிவிட்டு சிறுவனை மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இதில் சிறுவனின் இடது கையில் முழு சதைகளும் நாய் கடித்து குதறி எடுத்ததால் சிறுவனுக்கு தோல் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இதுபோன்று சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை மாநகராட்சிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் வர்ணம் 24 என்ற தலைப்பில் 81வது மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழா நடைபெற்றது. இக்கல்லூரியில் 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை இளங்கலை மருத்துவம் மற்றும் இளங்கலை அறுவை சிகிச்சை படித்து முடித்துள்ள 246 மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டம் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி, பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு ஏராளமான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பட்டம் பெற்ற மருத்துவ மாணவர்கள் அரசு பணிக்கு வர வேண்டும், மக்கள் சேவையாற்ற வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு 245 மாணவர்கள் பட்டம் பெறவிருக்கிறீர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த பட்டமளிப்பு விழாக்களை பொறுத்தவரை நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல பல்வேறு வகைகளிலான பணிகள் இந்த துறை சார்ந்து எங்களுக்கு இருந்தாலும்
இந்த பட்டமளிப்பு விழாக்களில் தவறாமல் கலந்து கொள்வதை வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறேன் கடந்த 3 ஆண்டுகளாக. இவ்வளவு வேகமாக நான் இந்த பட்டமளிப்பு விழாக்களுக்கு தேதி கொடுத்து சென்று கொண்டிருப்பதற்கான காரணம், இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமான வாய்ப்பு அரசின் சார்பில் வந்திருக்கிறது. வருகிற ஜூலை திங்கள் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அதை ஏன் உங்களிடையே சொல்லுகிறேன் என்றால், 245 இளங்கலை மருத்துவர்களாகிய நீங்கள் தமிழக அரசின் மருத்துவத்துறையில் பணியாற்ற விரும்பினால் ஜூலை 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுகிற தேர்வில் பங்கேற்கலாம். அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களேயானால், நான் ஏற்கனவே சொன்னதை போல கலந்தாய்வின் மூலம் உங்களுக்கு தமிழக அரசின் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அலுவலகத்தில் வருடாந்திர வருவாய் தீர்வாய கூட்டம் இன்று தொடங்கியது. நெல்லை ஆட்சியர் கார்த்திகேயன் சிறப்பு அலுவலராக இருந்து வருவாய் தீர்வாய கூட்டத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக அங்குள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பூலம் வருவாய் கிராமம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பின்னர் பூலம் கிராமத்தின் வருடாந்திர வரவு செலவு கணக்குகள் மற்றும் ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி நடந்தது. இதில் நாங்குநேரி தாலுகா வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.